அத்தியாயம் 3 எனது காலத்திற்கு முன்பு 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேயர்களின் கைகளுக்கு சென்றதன் விளைவாக இந்திய சமூகம் சந்தித்த மாற்றங்களை இப்போது கற்பனை செய்து பார்ப்பதற்கு அதிக கற்பனைத் திறன் தேவை. ஆயினும் இன்று இந்தியாவில் நடைபெறும் தொடர்ச்சியான மாற்றங்களை சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கடந்த கால மாற்றங்களை புரிந்து கொள்வது அவசியமாகும். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்த முதல் மாகாணம் வங்காளம் என்பதால் மற்ற இடங்களை விட அங்கு ஏற்பட்ட மாற்றங்கள் மிக விரைவாக தெரிந்தன. உள்நாட்டு அரசாங்கம் வீழ்ந்தவுடன் அதோடு பிணைக்கப்பட்டிருந்த நிலப்பிரபுத்துவ அமைப்பும் இயற்கையாகவே தனது முக்கியத்துவத்தை இழந்தது. அதன் இடத்தை மற்றொரு தரப்பினர் பிடித்தனர். ஆங்கிலேயர்கள் வியாபார நோக்கத்திற்காகவே இந்த நாட்டிற்கு வந்தனர். ஆனால் பின்னர் அவர்கள் நாட்டை ஆளும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இருப்பினும் மக்களின் ஒரு பிரிவினரின் தீவிர ஒத்துழைப்பு இல்லாமல் வெறும் சில ஆங்கிலேயர்களால் வியாபாரத்தையோ அல்லது நிர்வாகத்தையோ நடத்துவது சாத்தியமில்லை. இந்தச் சூழலில் புதிய அரசியல் அமைப்புடன் ஒன்றிப்போனவர்களும் புதிய சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள போதுமான திறமையும் முன்முயற்சியும் கொண்டவர்களுமே புதிய யுகத்தின் பிரபுக்களாக முன்னணியில் வந்தனர். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் நீண்ட காலமாக முஸ்லிம்கள் எந்த முக்கிய பங்கும் வகிக்கவில்லை என்று பொதுவாக கருதப்படுகிறது. இதற்கு பல காரணங்களும் கூறப்படுகின்றன. உதாரணமாக, வங்காளம் போன்ற மாகாணங்களில் ஆங்கிலேயர்களால் வீழ்த்தப்பட்ட ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களாக இருந்ததால் இஸ்லாமிய சமூகம் புதிய ஆட்சியாளர்கள் அவர்களது கலாச்சாரம் மற்றும் நிர்வாகம் மீது நீண்ட காலமாக ஒரு கசப்பான பகைமை மற்றும் ஒத்துழையாமை மனப்பான்மையை கொண்டிருந்தது என்று கூறப்படுகிறது. மறுபுறம், இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவப்படுவதற்கு முன்பே இஸ்லாமிய பிரபுத்துவம் முற்றிலும் வலுவிழந்து தேய்ந்து போய்விட்டதென்றும் இஸ்லாம் ஆரம்பத்தில் நவீன அறிவியலையும் நாகரிகத்தையும் ஏற்றுக்கொள்ள தயங்கியது என்றும் கூறப்படுகிறது. இதன் விளைவாக ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்கள் கடுமையான பின்னடைவை சந்தித்து தற்காலிகமாக வீழ்ச்சியடைந்தார்கள் என்பது இயற்கையானதே. இருப்பினும் அவர்களின் எண்ணிக்கை விகிதப்படியும் ஒட்டுமொத்த இந்தியாவை கருத்தில் கொண்டும் பார்க்கும்போது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ நாட்டின் பொது வாழ்வில் முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒரு முக்கிய பங்காற்றி வந்துள்ளனர் என்றே நான் கருதுகிறேன். மேலும் இன்று நாம் அதிகம் கேள்விப்படும் இந்து முஸ்லிம் வேறுபாடு என்பது பெரும்பாலும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இது அயர்லாந்தில் உள்ள கத்தோலிக்க புராட்டஸ்டன்ட் சர்ச்சையைப் போன்றது. இதிலும் நமது தற்போதைய ஆட்சியாளர்களின் கைவரிசை உள்ளது. ஆங்கிலேயர் வருகைக்கு முந்தைய இந்தியாவின் அரசியல் அமைப்பை விவரிக்கும் போது அதனை முஸ்லிம் ஆட்சி என்று அழைப்பது தவறானது என்பதை வரலாறு மெய்ப்பிக்கும். டெல்லியில் இருந்து முகலாய சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் சரி அல்லது வங்காளத்தின் முஸ்லிம் மன்னர்களாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே நிர்வாகம் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்தே நடத்தப்பட்டது என்பதை நாம் காண முடியும். அமைச்சரவையில் இருந்த பல முக்கிய அமைச்சர்களும் தளபதிகளும் இந்துக்களாகவே இருந்தனர். மேலும் இந்தியாவில் முகலாய பேரரசு ஒருங்கிணைக்கப்பட்டது இந்து தளபதிகளின் உதவியோடுதான். 1757 பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடி தோற்கடித்த நவாப் சிராஜுத்தௌலாவின் தலைமை தளபதி ஒரு இந்து ஆவார். அதேபோல் 1857 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த பெரும் கிளர்ச்சியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோள் நின்று போராடினர். அது பகதூர் ஷா என்ற முஸ்லிம் மன்னரின் கொடியின் கீழ்தான் நடைபெற்றது. எது எப்படியோ, வங்காளத்தை பொறுத்தவரை காரணங்கள் என்னவாக இருந்தாலும் ஆங்கிலேயர் வெற்றிக்குப் பிறகு தோன்றிய பெரும்பாலான முக்கிய ஆளுமைகள் இந்துக்களாகவே இருந்தனர் என்பது உண்மையாகும். அவர்களில் மிகச் சிறந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். 19ஆம் நூற்றாண்டின் விடியல் இந்த நாட்டில் ஒரு புதிய விழிப்பைக் கண்டது. இந்த விழிப்புணர்வு கலாச்சார மற்றும் மத ரீதியானதாக இருந்தது. அதற்கு பிரம்ம சமாஜம் ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தது. இதனை மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்தின் இணைப்பாக கருதலாம். இதன் ஒரு பக்கம் தேசியமும் பழமைவாதமும் சார்ந்ததாக இருந்தது. அதாவது, இந்தியாவின் கலாச்சாரத்தை புதுப்பிப்பதற்கும் இந்தியாவின் மதங்களை சீர்திருத்துவதற்கும் அது துணை நின்றது. இதன் மற்றொரு பக்கம் உலகளாவிய மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தன்மையைக் கொண்டிருந்தது. அதாவது, மற்ற கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் உள்ள நல்ல மற்றும் பயனுள்ள விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள அது முயன்றது.
ராஜாராம் மோகன் ராய் இந்த புதிய விழிப்புணர்வின் நேரடி உருவமாகவும் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தூதராகவும் திகழ்ந்தார். அவரது பொறுப்பு பின்னர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் பிரம்மானந்த கேசவ சந்திர சென் ஆகியோரின் கைகளுக்குச் சென்றது. இதன் மூலம் பிரம்ம சமாஜத்தின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்தது. ஒரு காலத்தில் நாட்டின் அனைத்து முற்போக்கான இயக்கங்களையும் போக்குகளையும் பிரம்ம சமாஜம் தன்னுள் மையப்படுத்தியிருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே பிரம்ம சமாஜத்தின் கலாச்சார பார்வை மேற்கத்திய அறிவியலிலும் சிந்தனையிலும் தாக்கம் பெற்றிருந்தது. புதிதாக நிறுவப்பட்ட ஆங்கிலேய அரசாங்கம் தனது கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உள்நாட்டு கலாச்சாரத்தை மட்டுமே வளர்ப்பதா அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவதா என்பதில் சந்தேகத்தில் இருந்தபோது ராஜாராம் மோகன் ராய் மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஆதரவாளராக தனது நிலைப்பாட்டை தெளிவாகவும் உறுதியாகவும் முன்வைத்தார். அவரது கருத்துக்கள் தாமஸ் பாபிங்டன் மெக்காலே தனது புகழ்பெற்ற கல்வி குறித்த குறிப்பை எழுதியபோது அவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுவே பின்னர் அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையாகவும் மாறியது. ராஜாராம் மோகன் ராய் தனது தீர்க்கதரிசன பார்வையின் மூலம் இந்தியா மீண்டும் தனது சுயநிலையை அடைய வேண்டுமானால் மேற்கத்திய அறிவியலையும் சிந்தனையையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவரது நாட்டு மக்கள் வேறு எவரும் உணர்வதற்கு முன்பே உணர்ந்திருந்தார். இருப்பினும் இந்த கலாச்சார விழிப்புணர்வு பிரம்ம சமாஜத்தோடு மட்டுமே நின்றுவிடவில்லை. பிரம்ம சமாஜத்தவர்களை மிகவும் கொள்கை மீறியவர்களாகவோ புரட்சிகரமானவர்களாகவோ அல்லது சிலைகளை உடைப்பவர்களாகவோ கருதியவர்கள் கூட இந்தியாவின் உள்நாட்டு கலாச்சாரத்தை புதுப்பிப்பதில் ஆர்வமாக இருந்தனர். மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ள நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் பிரம்ம சமாஜத்தவர்களும் மக்களின் பிற முற்போக்கான பிரிவினரும் மேற்கத்திய சவாலுக்கு பதிலளித்த போது மிகவும் பழமைவாத வட்டாரங்கள் இந்து சமூகத்தில் உள்ள அனைத்தையும் நியாயப்படுத்தியும் மேற்கத்தியர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகள் அனைத்தும் பழங்கால இந்திய முனிவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தது என்று நிரூபிக்க முயன்றும் பதிலளித்தனர். இவ்வாறு மேற்கத்தியர்களின் தாக்கம் அந்த பழமைவாத வட்டாரங்களைச் சுயமாக திருப்தி அடைந்திருந்த நிலையிலிருந்து தட்டி எழுப்பியது. அவர்களிடையே அதிகளவிலான இலக்கியப் பணிகள் நடந்தன. சசாதர் தர்கசூடாமணி போன்ற திறமையான மனிதர்களை அவர்கள் உருவாக்கினர். ஆனால் அவர்களது பெருமளவிலான ஆற்றல் கிறிஸ்தவ மிஷனரிகளிடமிருந்து இந்து மதத்தின் மீது வந்த கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்வதிலேயே செலவிடப்பட்டது. இதில் பிரம்ம சமாஜத்தவர்களுக்கும் பழமைவாத பண்டிதர்களுக்கும் இடையே ஒரு பொதுவான இணக்கம் இருந்தது. இருப்பினும் மற்ற விஷயங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே எந்த அன்பும் இருக்கவில்லை. பழையதற்கும் புதியதற்கும், பழமைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும், பிரம்ம சமாஜத்தவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் இடையிலான இந்த மோதலில் இருந்து ஒரு புதிய வகை மனிதர் தோன்றினார். அதன் மிக உயர்ந்த வடிவம் பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆவார். இந்த புதிய வகையான இந்தியர் முன்னேற்றத்திற்காகவும் கிழக்கு மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் இணைப்பிற்காகவும் நின்றார். எங்கும் பரவியிருந்த சீர்திருத்த உணர்வை அவர் பொதுவாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆரம்பத்தில் பிரம்ம சமாஜத்தவர்கள் செய்தது போல இந்து சமூகத்தில் இருந்து பிரிந்து செல்லவோ அல்லது மேற்கத்தியர்களை பின்பற்றுவதில் எல்லை மீறிப் போகவோ அவர் மறுத்துவிட்டார். எடுத்துக்காட்டாக ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஒரு பழமைவாத பண்டிதராகவே வளர்க்கப்பட்டார். அவர் நவீன வங்காள உரைநடையின் தந்தையாகவும் மேற்கத்திய அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தின் தீவிர ஆதரவாளராகவும் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் அறக்கட்டளை நிறுவனராகவும் உயர்ந்தார். ஆனாலும் கடைசி வரை அவர் ஒரு பழமைவாத பண்டிதருக்குரிய எளிமையான மற்றும் கடுமையான வாழ்க்கையையே வாழ்ந்தார். இந்து விதவைகளின் மறுமணத்தை அவர் தைரியமாக ஆதரித்தார். அவ்வாறு செய்ததன் மூலம் பழமைவாதிகளின் கோபத்திற்கு ஆளானார். ஆனால் பழங்கால சாஸ்திரங்கள் அத்தகைய வழக்கத்தை ஆதரித்தன என்ற உண்மையின் அடிப்படையில்தான் அவர் தனது வாதங்களை முன்வைத்தார். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த வகைப்பாடு பின்னர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் அவரது தகுதியான சீடர் சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் மூலம் அதன் மத மற்றும் தத்துவார்த்த வெளிப்பாட்டைக் கண்டது. சுவாமி விவேகானந்தர் 1902 இல் காலமானார். அதன் பிறகு அந்த மத தத்துவ இயக்கம் அரவிந்த கோஷின் ஆளுமை வழியாக தொடர்ந்தது. அரவிந்தர் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருக்கவில்லை. மாறாக அவர் அதில் முழுமையாக ஈடுபட்டார். 1908 ஆண்டுக்குள் முன்னணி அரசியல் தலைவர்களில் ஒருவராக ஆனார்.
அவரிடம் ஆன்மீகம் அரசியலோடு இணைக்கப்பட்டிருந்தது. 1909-இல் அரவிந்தர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று தன்னை முழுமையாக மதத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டார். ஆனால் ஆன்மீகமும் அரசியலும் தொடர்ந்து லோகமான்ய பாலகங்காதர திலகர் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோரின் வாழ்க்கையிலும் பின்னிப் பிணைந்தே காணப்பட்டன. இந்தச் சுருக்கமான விவரிப்பு இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்திற்கு ஒரு தோராயமான பின்னணியாக அமையும். மேலும் எனது தந்தை கல்கத்தாவில் உள்ள ஆல்பர்ட் பள்ளியில் மாணவராக இருந்தபோது நிலவிய சமூகச் சூழலைப் பற்றிய ஒரு சில கருத்துக்களையும் வழங்கும். அப்போதைய சமூகம் ஒரு புதிய உயர்குடியினரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. அவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியோடு சேர்ந்து வளர்ந்தவர்கள். இன்றைய சோசலிச பாஷையில் கூற வேண்டுமானால் அவர்களை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கூட்டாளிகள் என்று நாம் அழைக்க வேண்டும். இந்த உயர்குடியினர் தோராயமாக 3 வர்க்கங்கள் அல்லது தொழில்களை உள்ளடக்கியவர்களாக இருந்தனர்: நிலப்பிரபுக்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், பெரும் வணிகர்கள். இவர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டவர்களே. ஏனெனில் ஆங்கிலேயர்களின் நிர்வாகம் மற்றும் சுரண்டல் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு இவர்களது உதவி தேவைப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் முக்கியத்துவம் பெற்ற நிலப்பிரபுக்கள் நிலப்பிரபுத்துவ யுகத்தின் பகுதி சுதந்திரமான அல்லது தன்னாட்சி கொண்ட தலைவர்கள் அல்ல. அவர்கள் நிலவரியை வசூலிப்பதில் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு பயன்பட்ட வெறும் வரி வசூலிப்பவர்களாகவே இருந்தனர். மேலும் 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயர் ஆட்சியின் நிலைப்பாடே நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் காட்டிய விசுவாசத்திற்காக அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட வேண்டியிருந்தது. அந்த புதிய உயர்குடியினர் அப்போதைய சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த போதிலும் அதனால் மகாராஜா ஜதீந்திர மோகன் தாகூர் மற்றும் ராஜா பினாய் கிருஷ்ண தேவ் பகதூர் போன்ற மனிதர்களை அரசாங்கம் சமூகத்தின் தலைவர்களாக கருதிய போதிலும் அவர்கள் அறிவுசார் அல்லது தார்மீக ரீதியான ஈர்ப்பை அதிகம் கொண்டிருக்கவில்லை. அந்த ஈர்ப்பு எனது தந்தையின் இளமைப் பருவத்தில் கேசவ சந்திர சென் போன்றவர்களாலும் ஓரளவுக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகராலும் ஏற்படுத்தப்பட்டது. கேசவ சந்திர சென் எங்கு சென்றாலும் கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தன. அவர் உண்மையில் அந்த காலத்தின் நாயகராக திகழ்ந்தார். அவரது சக்தி வாய்ந்த சொற்பொழிவுகளின் ஆன்மீக எழுச்சி சமூகத்தின் ஒட்டுமொத்த தார்மீக தன்மையையும் குறிப்பாக வளர்ந்து வரும் தலைமுறையினரையும் மேம்படுத்தியது. மற்ற மாணவர்களைப் போலவே எனது தந்தையும் அவரது மாயாஜாலச் செல்வாக்கின் கீழ் வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக பிரம்ம சமாஜத்திற்கு மாறலாம் என்று கூட நினைத்தார். எப்படியாயினும் கேசவ சந்திர சென் எனது தந்தையின் வாழ்க்கை மற்றும் குணநலன்களில் நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதில் சந்தேகமில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு வெகு தொலைவில் உள்ள கட்டாக்கில் இந்த மாபெரும் மனிதரின் உருவப்படங்கள் எனது தந்தையின் வீட்டின் சுவர்களை அலங்கரித்து வந்தன. மேலும் அவரது வாழ்நாள் முழுவதும் உள்ளூர் பிரம்ம சமாஜத்துடனான அவரது உறவுகள் சுமூகமாகவே தொடர்ந்தன. எனது தந்தையின் வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் மக்கள் மத்தியில் ஆழமான தார்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக நாடு இன்னும் உயிரற்ற நிலையிலேயே இருந்தது என்றே நான் நினைக்கிறேன். கேசவ சந்திர சென் மற்றும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆகிய எனது தந்தையின் வழிகாட்டிகள் மிக உயர்ந்த தார்மீக நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த வகையிலும் அரசாங்கத்திற்கு எதிரானவர்களாகவோகவோ அல்லது ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர்களாகவோகவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர்களின் வருகையை ஒரு தெய்வீக ஏற்பாடாக கருதுவதாக கேசவ சந்திர சென் வெளிப்படையாகவே கூறுவார். இன்றைய ஒத்துழையாமையாளரைப் போல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அரசாங்கத்துடனோ அல்லது ஆங்கிலேயர்களுடனோ தொடர்பு கொள்வதை தவிர்க்கவில்லை. இருப்பினும் அவரது குணத்தின் முக்கிய அம்சம் தீவிரமான சுதந்திர உணர்வும் சுயமரியாதையும் ஆகும். அதேபோல் எனது தந்தை உயர்ந்த தார்மீக தரம் கொண்டவராகவும் தனது குடும்பத்தை அந்த நோக்கத்தை நோக்கி செலுத்தியவராக இருந்தாலும் அவரும் அரசாங்கத்திற்கு எதிரானவர் அல்ல. அதனால்தான் அரசாங்க வழக்கறிஞர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் போன்ற பதவிகளையும் அரசாங்கத்திடம் இருந்து ஒரு பட்டத்தையும் அவரால் ஏற்க முடிந்தது. எனது தந்தையின் மூத்த சகோதரரான முதல்வர் தேவேந்திர நாத் போஸும் இதே வகையைச் சேர்ந்தவர்தான். அவர் களங்கமற்ற குணநலன் கொண்டவர். தனது அறிவுசார் மற்றும் தார்மீக சாதனைகளுக்காக அவரது மாணவர்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டார், மதிக்கப்பட்டார். ஆனால் அவர் கல்வித்துறையில் ஒரு அரசு ஊழியராகவே இருந்தார். அதேபோல
எனது தந்தையின் காலத்திற்கு முன்பே பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றவும் அதே சமயம் அரசு பணியில் தொடரவும் முடிந்தது. டி.எல். ராய் அரசு பணியில் ஒரு மாஜிஸ்திரேட்டாக இருந்தபடியே மக்களுக்கு உத்வேகம் அளித்த தேசிய பாடல்களை இயற்ற முடிந்தது. இவை அனைத்தும் சில தசாப்தங்களுக்கு முன்பு நடக்க காரணம் அது ஒரு மாற்றத்தின் காலகட்டமாக, ஒருவேளை அரசியல் முதிர்ச்சியின்மையின் காலகட்டமாக இருந்தது. 1905-இல் மக்களின் எதிர்ப்பையும் கோபத்தையும் மீறி வங்காள பிரிவினை அமல்படுத்தப்பட்டதிலிருந்து அரசியல் விழிப்புணர்வு கூர்மையடைந்தது. இது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே தவிர்க்க முடியாத மோதலுக்கு வழிவகுத்தது. இப்போதெல்லாம் மக்கள் அரசாங்கம் செய்வதை அதிகம் எதிர்க்கிறார்கள். அதேபோல் மக்கள் சொல்வதையும் எழுதுவதையும் அரசாங்கம் அதிகம் சந்தேகிக்கிறது. பழைய ஒழுங்கு மாறி புதியது வந்துவிட்டது. இன்று அறநெறியை அரசியலிலிருந்து பிரிப்பது சாத்தியமில்லை. அறநெறியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே அரசியல் சிக்கல்களில் சிக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த குறுகிய வாழ்நாளிலேயே தனது ஒட்டுமொத்த இனத்தின் அனுபவத்தையும் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. அரசியலில் இருந்து விலகியிருந்தபடியே அறநெறி முன்னேற்றம் சாத்தியம் என்று நான் கருதிய காலகட்டத்தை, சீசருக்கு உரியதை சீசருக்கு அளித்துவிட்டு அமைதியாக இருந்த காலகட்டத்தை, அதாவது அரசியலற்ற அறநெறி என்று நான் அழைக்கும் அந்த நிலையை நானும் கடந்து வந்துள்ளேன் என்பது எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது ஒன்றுபட்டது என்பதை இப்போது நான் முழுமையாக நம்புகிறேன். நாம் ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொண்டால் அதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் நமது முழு வாழ்க்கையையும் அது மாற்ற அனுமதிக்க வேண்டும். இருட்டான அறைக்குள் கொண்டுவரப்பட்ட வெளிச்சம் அதன் ஒவ்வொரு பகுதியையும் நிச்சயமாக ஒளிரச் செய்யும். அடுத்த அத்தியாயத்தில் நேதாஜியின் ஆரம்பகால பள்ளி பருவமும் ஆங்கிலேய ஆசிரியர்களின் கீழ் அவர் பெற்ற கல்வியும் அவரது மனதில் தோன்றிய புதிய தேடல்களும் எப்படி அவரை ஒரு மாபெரும் புரட்சியாளராக மாற்ற அடித்தளமிட்டன என்பதை பார்ப்போம். காத்திருங்கள்.